ஏம்மா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு பொங்கி வச்சுருக்கேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி போட்டு முருங்கைக்காய் போட்டு வெந்தய குழம்பு வச்சுக்கிருக்கேன். சூப்பராக இருக்கும், வாசனை அப்படி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம கருவேப்பிலையை அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் 2 பீட்ரூட் தான் கிடந்தது, அதை பொரிச்சேன். பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு பத்தாத மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சோண்டு பாவக்காய், அந்த குட்டி குட்டி பாவக்காய் இருக்கும்ல, அந்த பாவக்காய் கிடந்தது, எங்கள் அக்கா கொடுத்தாவ. சரின்னு சொல்லிட்டு அதையும் நான் பொரிச்சிட்டேன். அப்போ இதை வச்சு நல்லா சமாளிச்சுக்கலாம் பார்த்தீங்களா, 4 பேருக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சமாக வச்சு இன்றைக்கி சமாளிச்சிடலான்ட்டு. அதுக்கப்புறம் பழையது 2 பேர்த்துக்கு கிடக்கு. நேற்று தண்ணி ஊற்றி போட்டேன்ல பார்த்தீங்களா, அது வந்து 2 பேர்த்துக்கு பழையது கிடக்கு. இன்றைக்கி அவிய 2 பேர் சாப்பிட்டு கூட கூட்டு வச்சு, இந்த 2 கூட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் பழையதுக்கு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல் கடுங்காப்பி போட்டாச்சா, கடுங்காப்பி போட்டு காலைல ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன். இன்னும் மத்தியானம் ஒரு வாட்டி தேடும் பார்த்துக்கிடுங்க காப்பி. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நம்ம விரவி வச்சோம்ல சோறு, இது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது நல்லாயிருக்கும் விரவுன சோறு. இப்போ அதை தான் நான் சாப்பிட போகிறேன் பார்த்துக்கிடுங்க.